பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஹல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த இடத்துல போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உன் நற்பண்புகளுக்கும் அர்ப்பணிப்புக்கு ஏற்ற பலனை, தகுந்த பலனை, நிறைவான பலனை, மிகுதியான பலனை, ஏராளமான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். மிகுதியான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவங்க என்ன செய்தாங்க? 11ஆம் வசனம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன? உன் கணவர் இறந்த பின்பு, மரணமடைந்த பின்பு உன் மாமியாரை நீ கனம் பண்ணி அவர்களை தாயாக ஏற்றுக்கொண்டு அவர்களை விட்டு விடாதபடிக்கு, ஒரு பால் விட்டு போனாலும் நீ விட்டு விடாதபடிக்கு அவர்களை காப்பாற்றும்படி, அவருக்காய் வாழும்படி, உன் வாழ்க்கை தியாகம் பண்ணி அவர்களோடு இருக்கும்படி, தன் தாயாக ஏற்றுக்கொண்டு அவரை நீ கனம் பண்ணும்படி, அவர்களை போஷிக்கும்படி, பராமரிக்கும்படி, பாதுகாக்கும்படி, இந்த காரியங்கள் உன் தகப்பன் தாயும் உன் ஜென்ம தேசத்தையும் உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் சொந்த பந்தம், உன் உறவுகளை விட்டு இத்தனையும் விட்டு, தேசத்தை விட்டு, சொந்த பந்தம், உறவுகளை எல்லாம் விட்டு நீ முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில், இதற்கு முன்பே நீ அறியாத இந்த ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்கைக்கு தக்க பலனை தேவன் உனக்கு கொடுப்பார். இந்த நல்ல குணத்துக்கும் இந்த அர்ப்பணிப்புக்கும் தேவன் உனக்கு பலனை கொடுப்பார். அன்பு மகளே, நீ ஒரு விதவையான பெண், ஒரு வயதான தாயார், கணவனை இழந்தவங்க, 2 மகன்களை இழந்தவங்க. அப்படி இருந்து இந்த குடும்ப பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டு தான் விட்டு வந்த தேசத்துக்கு போகாதபடிக்கு, தன் தாய் தகப்பனிடத்துக்கு போகாதபடிக்கு, தன் உறவு இடத்துக்கு போகாதபடிக்கு அவர்களை உன் தாயாராக ஏற்றுக்கொண்டு நீ அறியாத தேசத்துக்கு அவர்களோடு கடந்து வந்து அந்த தாயாரை நீ போஷித்து பாதுகாத்து பராமரிக்கும்படி இந்த காரியங்கள்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்குது. இதற்கேற்ற பலனை, இந்த செய்கைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். மகனே, மகளே, இன்றைக்கி நம்மளுடைய கிரியைகள் எப்படிப்பட்டது? நம்மளுடைய செய்கைக்கு தக்க பலனை தெய்வன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே போவாஸ் சொல்கிறார், உன் செய்கைக்கு பலனை, இந்த நற்பலனை, ஏராளமாக இந்த பரிபூர்ண பலனை, மிகுதியான பலனை, நிறைவான பலனை கர்த்தர் கொடுப்பார். உன் அர்ப்பணிப்பை தெய்வன் பார்க்கிறார். நல்ல குணத்தை பார்க்குறார். அவளுடைய குணங்கள் எப்படியா இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நற்குணத்துக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். இந்த நற்பண்புக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய அர்ப்பணிப்பை பார்க்குறவராக இருக்கார். நம்மளுடைய செய்கைக்கு தக்க பலனை கொடுக்கிறவராக இருக்கார். நம்ம செயல்களுக்கு தகுந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் முழுமையான பலனை கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தை கேட்குறோம். இன்றைக்கு மிகுதியான பலன், அடைக்கலமாய் வந்த, அவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த, இறகுகளின் கீழ் நீ அடைக்கலமாய் வந்த, அவரே உறைவிடமாய் மறைவிடமாய் உன்னதமான தேவனை தன்னுடைய சொந்த தேவனாய் ஏற்றுக்கொண்டு அவரே நீ நம்பி வந்ததுனால அவர் உனக்கு முழுமையான பலனை, பரிபூர்ணமான பலனை, நிறைவான பலனை, மிகுதியான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இன்றைக்கி நம்மளுடைய கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்குது. இந்த ரூத்தோட கிரியைகள் தேவனுக்கு முன்பாக இருக்குது என்பதை போவாஸ் சொன்னது போல, தேவனால் நிறைவான பலன் கிடைக்குன்னு போவாஸ் சொன்னது போல, அவளும் அந்த மகளுக்கேற்ற, அந்த மகளோட உழைப்புக்கேற்ற பலன், அவர் நிறைவான பலன் அவரும் கொடுத்தார். அந்த மகளுக்கு, அந்த வயதான அந்த தாயாரை போஷிக்கும்படி, தன் ஜென்ம தேசத்தை விட்டு, தன் தாய் தகப்பனை விட்டு, கணவன் இழந்த போதும் மனதில் வலி வேதனையோடு இருக்கிற அந்த அன்பு மகளை ஏற்றுக்கொண்டு அந்த மகளுக்கு உண்டான அன்றன்றைக்கான உண்டான தானியங்களை அவர் கொடுத்தார். அந்த அந்த குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை போவாஸ் செய்தார். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற நம்ம செயல்களுக்கு தகுந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம செயல்களுக்கு தகுந்த பலனை, நம்ம செய்துள்ள அனைத்திற்கும் தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய பட்டணத்தில் வேலை செய்த ஒரு கம்பெனி, கர்த்தருடைய பிள்ளைகள் வைத்து நடத்தின ஒரு கம்பெனியில் வேலை செய்த சகோதரன், அவர் ஒரு பெரிய விபத்தில், வேலை முடிச்சுட்டு வரும்போது ஒரு விபத்தில் இறந்து போயிட்டார்.
இறந்து சில அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அந்த சகோதரன், அது அவருடைய காரியங்கள் அடக்க ஆராதனை மற்ற காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு அந்த கம்பெனி முதலாளியும் அவருடைய துணைவியாரை கடந்து சென்று அந்த குடும்பத்தாரை விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல கடந்து செஞ்சாங்க. அப்போ அந்த சகோதரியும் அந்த முதலாளியும் அவருடைய மனைவியும் சொன்னாங்க, அவர் நம்மளுடைய கம்பெனியில் வேலை செஞ்சாலும் அவர் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு சகோதரன். இந்த சகோதரனை ஏற்றுக்கொண்டு எப்படி நம்ம நடத்தணுமோ அப்படியே அந்த சகோதரனுடைய குடும்பத்தை இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி அந்த குடும்பத்துக்கு நம்ம செய்யணும். கர்த்தர் நமக்கு அந்த குடும்பத்தை தாங்கும்படி உதவி செய்யும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாருங்க அப்படின்னு கலந்து பேசி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தாங்க. அன்று இரவு ஜெபிச்சு அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளனால் ஒருவரோட ஒரு ஆலோசனை பண்ணி அந்த கணவரை இழந்த அந்த சகோதரியை தன் கம்பெனியில் அவர்களுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து அவர்களுக்கு அந்த வேலைக்கு உண்டான காரியங்களை, குறைஞ்ச படிப்பு தான், அந்த மகளுக்கு உண்டான வேலைகளை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த முதலாளி அம்மா அவர்களுக்கு சொல்லி கொடுத்து என்ன காரியங்கள் எப்படி செய்யணும் என்பதை சொல்லி கொடுத்து அவர்களுடைய வளர்ச்சி அவர்கள் பொறுத்திருந்து பார்த்தாங்க. சில மாதங்களில் அவர்கள் அந்த வேலையில் வளர்ச்சி அடைஞ்சதை அந்த முதலாளி அம்மா கண்டாங்க. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்தாங்க, நல்ல ஒரு பள்ளியில் சேர்த்தாங்க, அந்த பிள்ளைகளோட போக்குவரத்துக்கும் உண்டான பொறுப்பை ஏற்றுக்கொண்டாங்க, உணவுக்கு உண்டான பிள்ளைகளோட எதிர்கால காரியங்களுக்கு உண்டான பொறுப்பை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த மகளுக்கு சில வேலைகளை கற்றுக்கொண்டாங்க. வேலையில் நல்ல முன்னேற்ற வளர்ச்சி இருக்கிறத பார்த்து அந்த கம்பெனியில் ஒரு போஸ்டிங் அவங்களுக்கு கொடுத்தாங்க, ஒரு பொறுப்பாளராக நியமித்தாங்க. இன்றைக்கி அந்த தம்பதியர்களால் அந்த சகோதரியோட குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஒரு பெரிய அந்த கம்பெனியில் ஒரு போஸ்டிங்கில் அந்த மகள் உயர்த்தப்பட்டா. இன்றைக்கு அந்த முழு கம்பெனிக்கும் அவங்க தான் அதிகாரத்துக்கு பார்வோனுக்கு அடுத்து எப்படி யோசேப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டாரோ அப்படி அந்த கம்பெனி முதலாளி அம்மாவுக்கு அப்புறம் அந்த மகள் நியமிக்கப்பட்டு அந்த குடும்பத்தை இன்னும் எடுத்து நடத்துகிற ஸ்தானத்தில் அந்த மகள் இருக்கிறார். அப்படியாப்பட்ட முன்னேற்றம் வளர்ச்சியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு காட்டின அன்பு, அந்த மகளோட விடாமுயற்சி, காயங்களோட கண்ணீரோடு இருந்த மகள் தான், ஆனால் தேவனுடைய அன்பு அந்த மகளோடு இருதயத்தை நிரப்பினது. அவர்கள் சொன்ன ஆறுதல், கர்த்தருடைய அன்பினால் சொன்ன ஆறுதலும் சமாதானமும், தேவன் அவர்களோடு கூட இருந்த அந்த மகளை நடத்தின விதமும், அவர்களுடைய அந்த தேவனுடைய அன்புக்குள்ளே அவர்கள் வந்தாங்க. அந்த மகளுக்கு செய்கைக்கு ஏற்ற பலனை அவர்கள் உயர்வை கனத்தை கொடுத்தாங்க. அவர்களிடத்துல அந்த தேவனுடைய அன்பை அந்த மகள் கண்டா. இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவோ தான் இப்படிப்பட்ட ஒரு முதலாளி அம்மாவன்றதோட ஒரு சகோதரருடைய மனைவியாக இருந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து அவர்கள் கவனித்ததை பார்த்து இந்த உன்னதமான அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை அவங்க ருசி பார்த்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி குடும்பமாக இருந்து அந்த முழு குடும்பத்துக்கு இன்றைக்கி பொறுப்பாளராக இருந்து இன்னைக்கு அநேக கிளை கம்பெனிகளை, பிரான்ச் கம்பெனிஸை இன்றைக்கி நிறுவி எல்லாவற்றுக்கும் இன்சார்ஜ்மெண்ட்டாக இருந்து அவங்க நடத்துகிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களே, உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் வந்த அடைக்கலமாக வந்த அவரால் பரிபூர்ண பலனை, முழுமையான பலனை, நிறைவான பலனை, மிகுந்த பலனை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்குறவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு அந்த மகளை ஆளுக செய்தது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வேலை செய்தால் அவர்களை விட்டு விடாதபடிக்கு அந்த குடும்பத்தை எடுத்து தனிமையாக விடாதபடிக்கு அன்றைக்கி ரூத்துக்கு அடைக்கலத்தை போவாஸ் கொடுத்தது போல் அந்த முதலாளி அம்மாவும் தன்னுடைய உடன் பிறந்தவர்களாய் பாவித்து அந்த மகளை இந்த பூமியில் விட்டு விடாதபடிக்கு அவங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லி அவர்களோட எதிர்காலத்தை குறித்து அநேக முயற்சிகளை, வேலைகளை சொல்லி கொடுத்த அந்த மகளையும் வாழ்வாதாரத்தை சொல்லி கொடுத்து அந்த மகளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு அந்த அன்பை பார்த்து அந்த மகளுக்குள்ளே ஒரு மனமாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கு அந்த சமுதாயத்தில் ஒரு விலையேறு பெற்ற இடத்துல அந்த மகளை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிற அன்பு தேவ ஜனமே, நம்மளுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். அவர் சட்டைக்கு அடைக்கலமாக இருக்கிறவர்களுக்கு அவர் நிறைவான பலனை, முழுமையான பலனை, ஏற்ற பலனை, மிகுதியான பலனை கொடுப்பது நிச்சயமே. கர்த்தருடைய சட்டைக்கு அடைக்கலமாக இருக்கிற உங்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட பலனால் நிரப்ப வல்லமுள்ள தேவன். கண்களை மூடி அன்பினாவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஐயா, நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குப்பா. இந்த பூமியில் பாதுகாப்பு அடைக்கலம் இல்லாது தவித்த அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு அடைக்கலமும் பாதுகாப்பும்
ஆண்டவரே கொடுத்து, ஆண்டவரே மை துதிக்கிறோம். அநேக வேலைகளை கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுத்து பொறுமையாக இருந்த அந்த குடும்பத்தை ஆண்டவரே கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே உயர்த்தி இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமையில் அந்த குடும்பத்தை கொண்டு வந்த ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அந்த மகளை ஆண்டவரே உங்கள் சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த அந்த மகளுடைய வாழ்வை என் தேவன் உயர்த்தி நிறைவான பலனை கர்த்தர் அந்த மகளுக்கு கட்டளிட்டது போல இந்த நாள் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்விலையும் ஆண்டவரே உடைய சட்டையின் கீழ் வருகிறவர்களுக்கு இந்த நிறைவான பலனை, செய்கைக்கு தக்க பலனை, செய்கைக்கு ஏற்ற பலனை கொடுக்க வல்லமுள்ள தேவன் என்பதை நாங்கள் நம்புகிறோம். உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசு ராஜா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அன்பு தேவஜனமே, சோர்ந்து போயிடாதுங்க. இன்றைக்கு எஜமானுடைய கண்கள் பார்க்கணாலும் வானத்துக்கு பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவுடைய கண்களுக்கு முன்பாக வாழ்கிறவங்க செய்கைக்கு தக்க பலனை அவர் நிச்சயம் கட்டளிடுவது நிச்சயமே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பெரிய காரியங்களை செய்துவிடுவார். God bless you. Have a blessed day.